வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆஃப்ரின். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான குரேர் பாயேஷ் அப்படிங்கிற பெங்காலி குசைன் பார்க்க போகிறோங்க. இது ஒரு டெசர்ட். ஸோ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது கூட நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் தேவைப்படும். ஸோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன பவுல் நிறைய எடுத்துக்கிறேன். இன்னும் முந்திரி பருப்பு தேவைப்படும். ஸோ முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பாதாம் தேவைப்படும். ஸோ பாதாம் என்கிட்ட ஆல்மண்ட் ரைஸ் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முழு பாதாம் இருந்ததுன்னா அதை ஊற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை 15 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். மண்டவெல்லம் 200 கிராம் நுணுக்கி வச்சுருக்கேன். உலர்ந்த திராட்சை கருப்பு இல்லைன்னா வெள்ளை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக இந்த குரேர் பாயேஷ் செஞ்சிடலாம். இப்போ இந்த அரிசி நல்லா வேகணுங்கிறதுக்காண்டி 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணியில். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகவும் முழுசாக அரிசி வாயில் வராமலும் இருக்கும். ஸோ ஊற வச்சு இதை நம்ம தண்ணியவும் நல்லா வடிச்சிட்டோம். பேன் நல்லா கொஞ்சம் திக்கான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால் சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. 2 டேபிள் ஸ்பூன் கீ அதில் விட்டுக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஸோ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. ஸோ இப்போ அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா பாலை இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணுங்கள். ஏன்னா அரிசி இந்த பாலில் தான் நமக்கு வேக போகுது. நம்ம முன்னாடி இதை வேக வைக்கலை, அதனால் பால்லையே கம்மியான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இல்லைனா முழு அரிசியாக வாய்க்கு வரும். ஸோ இப்போ இதோட ஏலக்காய் நுணுக்கி வச்ச பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியோட பதமும் பார்த்துட்டே இருங்க. உலர்ந்த திராட்சை இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். வறுத்த முந்திரி பருப்பாக சேர்த்துக்கோங்க. பாதாம் பொடிகளை இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ அரிசி எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு முழுசாக வர்றது பிடிக்காது, அதனால மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிருக்கேன். நீங்கள் க்ரஷர் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மண்டவெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்காக. இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராமே போதுமானதாக இருக்கும் 1 லிட்டருக்கு. ஸோ இவ்வளோதாங்க. இந்த பதம் வந்துருச்சு அப்படின்னா திக்காக நமக்கு குரேர் பாயேஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதவே நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்சது. நீங்கள் 2 மாதிரியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.